ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜில் கிடைக்கக்கூடிய ஒரு ரேர் ஃப்ரூட்டை தான் வந்து நம்ம பறிக்க வந்திருக்கோம். அது என்ன பழம் என்னங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மரம். இந்த மரத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஒரு பழம் இருக்கும். அந்த பழம் என்ன பழம்னா வீரப்பழம். பழத்தில் மட்டும்தான் வீரப்பழம்னு இருக்கும். சாப்பிட்டா அதுவும் ஆகாது நண்பர்களே. சாதாரண ஒரு ஃப்ரூட்டு தான், பேர் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பழமாக இருக்குது. நம்ம எட்டால் இதில் பார்த்திங்கன்னா சரியான முள்ளாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் தான் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு சின்னோண்டு மரம் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மரமே கொள்ளாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பழம் இருக்குது. அதான் நீ வரைக்கும் வந்திருக்கோம். வாங்க போவோம். உங்களுக்கு அங்கே தான் தெரியுது. 2 மரம் பக்கத்தில் இருக்குது. இன்னொரு மரம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. ரெண்டுலேயுமே செவப்பழம் பழுத்துருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இருங்க காமிக்கிறேன் கிட்டத்தில் போக அவ்வளோ பழம் இருக்குது. பாருங்க, இங்கே தெரியுதா? இப்படி மரம் ஃபுல்லாகவே செம பழம் இருக்குது நண்பர்களே. இந்த தெரியும் கொத்து கொத்தாக இருக்குது அவ்வளவு. இந்த எந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரில. ஆனால் நார்மலாக பார்க்கும்போது செம பழம் இருக்குது. வர நண்பர்களே, அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா, இதான் பார்த்தீங்கன்னா வீரப்பழம். மேலே இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் செம முள்ளாக இருக்குது. மரத்துலையும் ஏற முடியாது. மரம் பார்த்தீங்கன்னா பாருங்க, கேப்பே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி போயிட்டு பாருங்க. 2 பழத்தை பறிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இங்கேருந்து பாருங்கள், இது எப்படி பறிக்கிறதுன்னு தெரில மக்களே. எல்லாம் ஃபுல்லாக ஹைட்டில் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது சைஸே அவ்வளோதான், இதுக்கு மேலே பெருசாது. இது டேஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா இனிப்பாக நல்லா துவர்ப்பாக ரெண்டுமே கலந்தாப்புல இருக்கும் மக்களே. இது மாவாக இருக்கும். அதாவது ஒரு டேஸ்ட்டு. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பறித்து உங்களுக்கு காமிக்க பார்க்குறேன். பாருங்க, ஃபுல்லாக வந்து ஏறிய முடியாது அந்தளவுக்கு இருக்குது. இருங்க, நான் இன்னொரு மரம் இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். இது சுற்றினா இதுலேயும் சுற்றின செமப்பழம் இருக்குது. ஆனால் இது வந்து அதோட சின்னமாக இருக்குது சைஸ் வந்து. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, சாப்பிட்டப்பா தெரியுது. ஃபுல்லாக எல்லாமே பழம் தான். இது அடித்தோடனே அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து குட்டி குட்டியாக இருக்குங்கிறதுனால யாரும் பறிக்கல நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் சின்னமாக இருக்குது. இதோட வந்து அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதனால தான் கீழே தளஞ்சாப்பாக இருக்குது. யாரும் அவ்வளோதான் பறிக்கலை. அதை பார்த்திங்கன்னா அந்த கீழே எல்லாம் பறிச்சிட்டாங்க. இங்கே வர மரமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள காமிச்சு பாருங்க, அப்படியே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃபோன் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மரம் ஃபுல்லாகவே பாருங்களேன், இந்த சிவப்பு சிவப்பாக தெரியுது பார்த்திங்கன்னா. எல்லாமே பழம் நம்பர்களே. இதோட காய் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கான். பழுத்த மழை தான் இந்த மாதிரி சிவப்பு கலரில் வரான். எனக்கு எப்படி இருக்குங்க, மரமே கொள்ளலை. அந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பழம் ஏற்பட்டது இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பழம், நல்லாயிருக்கும். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழம் வந்து எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி கடுக்காப்பழம், வீரப்பழம், இது பார்த்திங்கன்னா நவாப்பழம் சீசனு. அடுத்து 2-3 வீடியோ போட்டிருப்போம். சரியாக வந்து அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பழம் பழுக்கலை. நான் ஒரு மாதம் முடிச்சுன்னா எல்லா மரத்துலையும் பழுத்துறோம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வீடியோ போகிறேன். இந்த பாருங்க, இதுவும் பார்த்திங்கன்னா வீரப்பழம். இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா சீசன் போடுவேன். அந்த வீடியோலாம் பார்க்கலாம், பாருங்கள் நண்பர்களே. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீரப்பழம் மரம் தான். பாருங்கள் எப்படி அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். நிழலே பாருங்கள். இப்படி கேப்பே இருக்காமல், வெயில் வந்து கேப்பே இல்லாமல் இப்படி தான் படர்ந்து விழுகும். சூப்பராக இருக்கும். இந்த மரத்தோட நிழல் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா கிளை பார்த்திங்கன்னா மரத்துக்கு வேறு ஏறி போக முடியாது, நுழைஞ்சி பாருங்கள். பின்னி மரம் நிறுத்திட்டு இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீரப்பழத்தோட மரம் வந்து. பழம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுல சின்ன சின்னமாக இருக்கும். இந்த பழத்தை எத்தனை பேர் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த பழத்தை வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
அடுத்த ஒரு சூப்பரான வேலை சந்திப்போம். பாய்.